Hi friends, welcome to my recipes in Tamil. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த சக்கரை பொங்கல் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். அதே சமயம் நீங்க சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம இன்னைக்கு குக்கர்ல தான் சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ பொங்கல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு நான் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 கிலோ அளவு வரும். அதே கப்பில் 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு வந்து நிறைய சேர்த்திடக்கூடாது. ஒரு 1/4 கப் அளவு எடுத்தால் கரெக்டாக வரும். அதே போல் வெல்லம் வந்து பச்சரிசிக்கு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 கிலோ பச்சரிசிக்கு 1/4 கிலோ வெல்லம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கப்பில் வந்து அளவு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெல்லத்தை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவு எடுத்துக்கோங்க. வெல்லம் வந்து கொஞ்சம் 1/4 கப் அதிகமாக எடுத்தால் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாசிப்பருப்பை மிதமான சூட்டில் வறுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கோங்க. நெய் சேர்த்திட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இப்போ பாசிப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. இப்போ பச்சரிசியை 3-4 முறை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போது பொங்கல் நல்லா குலைவாக வெந்து வரும். நான் ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா 2 மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்போவே பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஊறி வரட்டும். இப்போ பாருங்கள், பச்சரிசி பாசிப்பருப்பு ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்கு. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு டைம் இருக்கோ அந்தளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதையே குக்கருக்கு மாற்றிக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம பச்சரிசி நல்லா கழுவிட்டோம். அதனால் ஊற வச்ச தண்ணி நான் சேர்த்திக்கிறேன். 1 கப்பு பச்சரிசிக்கு 5 கப் அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம 2 கப் ஊற்றி ஊற வச்சுருக்கோம். இன்னும் வந்து நம்ம 3 கப்பு சேர்த்திக்கலாம். 5 கப்புமே தண்ணியை சேர்த்தாமல் 1 கப்பு வந்து பால் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். அப்படி பால் சேர்த்து செய்யும்போது பொங்கல் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து 5 கப்புமே தண்ணி தான் சேர்த்திருக்கேன். நீங்கள் பால் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 4 கப் தண்ணி 1 கப் பால் சேர்த்திக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 3 விசில் வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பச்சரிசி பாசிப்பருப்பு ரெண்டுமே நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லத்தை நான் அப்படியே சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு டஸ்ட் ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடுபடுத்தி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நம்ம இப்படி வந்து டேரெக்டாக நம்ம வெல்லத்தை சேர்த்தும் போது பொங்கல் நல்லாவே டேஸ்ட்டாக வரும். இப்போ வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இருக்கிற சூட்லேயே நல்லா வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும். இப்போ பாருங்கள், ஒரு 90% வெல்லம் நல்லாவே கரைஞ்சிருச்சு. அங்கங்கே வந்து சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது. இந்த மாதிரி நல்லா உடச்சி விடுங்க. உடச்சி விட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ வெல்லம் எல்லாமே முழுமையாக நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் தாளிப்பு சேர்த்திக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு நெய் சேர்த்திக்கோங்க. நெய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்திக்கோங்க. நெய் வந்து அதிகமாக சேர்த்து செய்யும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் வந்து வறுப்படுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் தேங்காய் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்திக்கலாம். தேங்காய் நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்போது இளந்தேங்காயை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்துறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக பாதாம் சேர்த்திக்கலாம். பாதாம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் சேர்த்திக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதில் தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்திக்கோங்க. முந்திரி பருப்பு முழுமையாக கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம திராட்சை சேர்த்திக்கலாம். இப்போ இந்த டைமில் 3 ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. வீடியோவில் ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா திராட்சை சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க திராட்சை வந்து பலூன் மாதிரி நல்லா உப்பி வரும். முந்திரி பருப்பும் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம பொங்கலில் சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துருங்க. பாருங்கள், பொங்கல் வந்து ரொம்பவுமே நல்லா வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம குக்கரில் எப்படி பொங்கல் செய்யுதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.